பாதத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. பிரைஸ் தி லார்ட். கேதுரு மரத்தில் செய்யப்பட்ட வீட்டில் வாசம் பண்ணியிருந்த தாவீது ஆமென் என்ன சொல்றான்? நான் பரதேசியாய் தங்குற வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. அவ்வளவு பெரிய அந்நிய தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கற்களில், அந்நிய தேசத்தில் கொண்டு வரப்பட்ட மரங்கள். பலஸ்தீன தேசத்தில் ஃபேமஸாய் மலைச்சரிவுகளிலே காணப்பட்ட மரங்களில் ஒன்றுதான் கேதுரு மரம். ஏற்கனவே சபையில சொல்லியிருக்கிறேன், அந்த நாட்களிலே ராஜாக்கள் தங்கள் ஆலயங்களை கட்டுவதற்கு, ராஜாக்கள் தங்கள் அரண்மனைகளை கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட முக்கியமான மரம் தான் இந்த கேதுரு மரம் தான். அந்த நாட்களிலே இந்த தேக்கு மரம் மாதிரி நாட்களில் கேதுரு மரங்கள் மிக வலிமை வாய்ந்தது. இந்த கேதுரு மரத்தை சீக்கிரமா பூச்சி அரிக்க முடியாது. மிக வலிமை வாய்ந்தது ஒரு மரம். ஆனபடியால்தான் பூச்சரிக்க முடியாத வலிமை வாய்ந்த அந்த திடமான மரத்தை தான் தங்கள் அரண்மனை கட்டுவதற்கு ராஜாக்கள் பயன்படுத்துவார்களாம். சரித்திரத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மரத்துல வீட்டை கட்டி வச்சிருக்கிறான். அவன் சொன்னான், நான் இங்க பரதேசி. கரலை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்பா. உங்களை ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப்பையோ அல்லது ஒரு ஆபீசர் உங்களுடைய பரதேசி நீங்க விடுவீங்களா ஐயா? இல்ல நான் தான் விடுவேனா? நான் தான் விடுவேன் கேட்கிறேன். இல்ல நீங்க விடுவீங்க? உங்களை கூப்பிட்டு பரதேசி அப்படின்னு சொல்லி திட்டினா, என் பரதேசி சொன்னா நம்ம யாராவது விடுவோமா? யாரை பார்த்து பேசினா, யாரை பார்த்து இந்த வார்த்தை சொன்னா? பி கேர்ஃபுல். சொல்லவே இல்லையா? ஆனா தாவீது சொல்றான், நான் பரதேசி. அல்லேலூயா. பூமியிலே தங்களை எப்படி அறிக்கையிட்டாங்களா? சொல்லுங்க, எப்படி அறிக்கையிட்டாங்களா? அந்நியரும் இந்த அறிக்கையிட்டார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் என்னக்கு தெரியும், என்னதான் உலகத்தில் ஐஸ்வர்யம் இருந்தாலும், என்னதான் வழக்கு சீமானம் இருந்தாலும், இந்த உலகங்களுக்கு என்ன இல்லை, சொந்த இல்ல, சுய தேசத்தை அறிக்கையிட்டார்கள். ஆனபடினால என்ன செய்தாங்களா? இப்பதான் முதல் பாயிண்ட் வர போறேன். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை அவர்கள் நினைத்தால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அவர்கள் விட்டு வந்த தேசத்தை இல்ல, அதிலும் மேன்மையான ஒன்றை அவர்கள் விரும்பினார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலவேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பூர்வ நாட்களில் இருக்கிற ஆசீர்வாதத்தில் வந்து, பூர்வ நாட்களிலே கர்த்தர் செய்த காரியத்தில் வந்து, பூர்வ நாட்களிலே பரிசுத்தவர்கள் செய்த காரியம் வந்து, பூர்வ நாட்களிலே பிதாக்கள் செய்த காரியம் உண்டு. பூர்வ நமக்குமாக இயேசுவை வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை மாற்றப்பட்டு சபையில் ஆராதித்த கர்த்தருடைய பிள்ளை செய்த வந்து, பூமியிலே தங்களை அந்நியர் பரதேசிலும் அறிக்கையிட்டார்கள். அது மாத்திரமல்ல, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை அவர்கள் நினைத்து கூட பார்க்கல. ஆமென். மனசாட்சியை சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் விட்டு வந்த தேசத்தை நினைச்சு பார்த்து வருத்தப்பட்டது இல்ல பாச. சில சொல்லுவாங்க, கவனிங்களா, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படி எல்லாம் வாழ்ந்தோம் அப்படிமாங்க. நான் நினைச்சுக்கிறேன், உனக்கு விருப்பம் இங்க இல்லை, அங்கதான் இருக்கிறாரு தான். உன் வேறு என்ன செய்யல, உன் வேறு என்ன செய்யல, இன்னும் சாகலன்னு அர்த்தம். உன் வேறு இன்னும் சாகலன்னு அர்த்தம். ஐயோ ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவ பாஸ்டர் என்ன ஹாப்பியா தெரியுமா? ஓ அப்படி பண்ண நோ. விட்டு வந்த தேசத்தை அவங்க நினைச்சு கூட பார்க்கலையா? கரலை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்பா. சொல்லுங்க ஐயா. விட்டு வந்த தேசத்தை நினைச்சு பார்க்கல. நினைத்தார்கள், அவன் நினைச்சு பார்த்து இருந்தால் அதுக்கு அவர்கள் திரும்பி போவதற்கு சமயம் கிடைத்திருக்குமே. அவங்க அதை நினைக்கல. அவங்களுக்கு தெரியும், ஒரு மேன்மையான தேசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்பா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்பா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, மேன்மையான ஒன்றை எனக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, மேன்மையான ஒன்றை எனக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்துல 17ஆம் வசனத்துடைய பின்பாக சொல்கிறது, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. இதை எழுத்துபடி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். நீ விட்டு வந்த தேசத்திற்கு திரும்பி போகணும்னு நினைக்காதபடி, விட்டு வந்த காரியங்கள், விட்டு வந்த பாவ ஜீவங்கள், விட்டு வந்த விக்கிரக வழிபாடுகள், விட்டு வந்த பழைய மனுஷன், விட்டு வந்த பழைய காரியங்கள், விட்டு வந்த அவர்களை நினைத்து பார்க்காதபடி ஒன்றை அறிந்து கொள், நான் எனக்காக ஒரு நல்ல நகரத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
அது நான் விட்டு வந்த தேசத்தை பார்க்கிலும் நான் கடந்து வந்த தேசத்தை பார்க்கிலும் அது மேன்மையானது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கரங்களை சேர்த்து ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, எனக்கு மேன்மையான ஒரு நகரத்தை தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. பைபிள் வசனம் உண்டு, அவர்கள் மகிமையின் கர்த்தரை அறிந்தார்கள், அவரை அவர்கள் சிலுவையிலே அறைந்திருக்க மாட்டார்களே. ஐயா, எங்க சர்ச்சில் உட்கார்ந்து நான் விசுவாசியா இருக்கும்போது நான் பசங்கட்ட மாதிரி ஒரு உணர்வு இன்னைக்கு தான் எனக்கு இருக்குது. சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அவர்கள் மகிமையின் கர்த்தரை அறிந்தார்கள், அவரை அவர்கள் சிலுவையிலே அறைந்திருக்க மாட்டார்களே. அறைந்திருக்க மாட்டார்களே. மகிமையின் கர்த்தரை அவர்கள் அறியாதபடினால் அவர்கள் கர்த்தரை சிலுவையிலே அறைந்தார்கள். இந்த காலவெளியிலே தேவ பிள்ளையே, ஒன்றே உனக்கு இந்த டிசம்பர் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை சொல்றேன், நீ விட்டு வந்த தேசத்தை பார்க்கிலும், நீ விட்டு வந்த வேலையை பார்க்கிலும், நீ விட்டு வந்த பழைய மனுஷனை பார்க்கிலும், நீ விட்டு வந்த பழைய காரியத்தை பார்க்கிலும், ஒன்றே இந்த காலவெளியிலே ஆணித்தரம் அவனுக்கு சொல்றேன், உனக்காக ஒரு விசேஷமான ஒரு மேன்மையான ஒரு நகரத்தை எங்கள் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டுங்க ஐயா, கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. Praise the Lord. Hallelujah. கரங்களை சேர்த்து ஆமென் சொல்லுங்க பாபா. நான் ஊழியத்துக்கு போட்டிருக்கிற மூலதனம் எங்க சித்தப்பாட்டு இதெல்லாம் கத்துக்கிட்டது. நான் ஊழியத்துக்கு போட்டிருக்கிற மூலதனத்தில் ஒன்று தெரியுமா? எந்த ஒரு ஊழியக்காரனும் எந்த ஒரு மனுஷனை பார்த்து பாஸ்டர் மோசஸ் பெருமைப்படுத்தவன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. எவன் சொல்ல விட மாட்டேன், சொல்ல மாட்டாங்க. நான் போட்டிருக்க மூலதனத்தில் அது ஒன்று, மூலதனத்தில் அது ஒன்று. ஊழியத்துக்கு நான் போட்டிருக்க மூலதனத்தில் ஒன்று. எந்த ஒரு ஊழியக்காரனா இருக்கட்டும், எந்த ஒரு மனுஷனா இருக்கட்டும், என்னை பார்த்து பாஸ்டர் மோசஸ் பெருமைப்படுத்தவன்னு சொல்ல முடியாது, சொல்ல விடவே மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் அடிக்கடி சொல்றேன், என் பைபிளை பார்த்து, என் வேதாகமே, என் வேதாகமே, ஒன்னை நான் கையில எடுக்க போய் தான் எனக்கு இந்த வாழ்க்கை. ஆமென். ஒன்னை நான் சுமக்க போய் தான் எனக்கு இந்த மேன்மை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. ஒன்னை நான் சுமக்க போய் தான் எனக்கு இந்த மேன்மை. பைபிள் அடிக்கடி பார்த்து சொல்றேன், பைபிளே வேதமே, ஒன்னை நான் சுமக்க போய், ஒன்னை நான் சுமக்க போய் தான் உனக்கு என்ன எனக்கு கர்த்தர் மேன்மை தந்திருக்கிறாரு. ஒருவேளை 78 மடங்கள் இந்த பைபிளை சுமப்பதற்கு நான் மறுத்திருப்பேன் என்றால், எங்க அப்பா பார்த்து சொன்னேன், இந்த சால்வை எனக்கு வேண்டாம். எங்க பாஸ்டருக்கு ஒரு நல்ல விசுவாசியா இருந்து என்ன வேலைனாலும் சபையில சேரேன். என் பாஸ்டருக்கு ஒரு நல்ல தூணா இருப்ப ஆண்டவரே, அவர் என்ன வேலை கொடுத்தாலும் செய்வா ஆண்டவரே, எனக்கு இந்த ஊழியமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அண்ணம்மா 2 பேர் இருக்கிறாங்க, நீங்க அவங்களை எடுத்துடுங்க ஊழியத்துக்கு, என்ன வேண்டாம், ஊழியமே வேண்டாம். என் தம்பி இருக்கிற 3 பேர் இருக்கிறாங்க வீட்டுல. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், தெளிவா சொன்னாரு, உன் தகப்பன் விட்டு சென்ற ஊழியத்துடைய மீமையான பகுதியை, உன் தகப்பன் என் ஊழியத்தை அலட்சியம் பண்ணி அவர் செய்ய முடியாத ஊழியத்தின் சால்வையை என் மகனே உன் மேல போடுறேன் அப்படின்னாரு. இது எங்க வச்சு போட்டா தெரியுமா? சபை ஆராதனையில இல்ல, எழுப்பது கூட்டத்துல இல்ல, நைட் பிரேயர்ல இல்ல, கன்வென்ஷன் கூட்டத்துல இல்ல, ஏதோ ஒரு திருசி முன்னால வச்சல்ல, ஏதோ ஒரு பாஸ்டர் முன்னால வச்சல்ல, யாரோ ஒருத்தர் திருசி இல்ல. நான் தனியாக என் ஊர் பகுதியிலே பதநீர் காய்ப்பதற்காக தலையில ஓலைப்பெட்டியும் அந்த ஓலைப்பெட்டிகளே சாப்பிடுவதற்கு பழைய சாதத்தை உள்ள வச்சு அந்த கருப்பெட்டியை மற்ற வீட்டுக்கு சுமந்து வருவதற்காக அந்த தலையை பெட்டியை தலையில வைத்துக் கொண்டு அந்த பனங்காட்டு வழியாக நான் போய்கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசினார். ஆறடக்குவது பேசலங்க, நைட் பிரேயர்ல பேசல, எழுப்பது கூட்டத்துல பேசல, கன்வென்ஷன்ல பேசல, ஜோபுடுவது பேசல, பைபிள் படிக்கும்போது பேசல. நான் காடு பகுதியில அந்த ஓலைப்பெட்டியை தூக்கி கொண்டு பாரத்தோடு போய் கொண்டிருக்கும் போது அந்த பதநீரை ரெடி பண்ணுவதற்காக நான் பழைய சாதத்தை அந்த பெட்டிகளை வைத்துக் கொண்டு மத்திய சாப்பாடு எடுத்து காலையிலும் மற்ற சாப்பாடு எடுத்துக்கொண்டு நான் காடு வழியாக போகும்போது என் மகனே மோசஸ் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென்.
பணமத்த எல்லாரும் 12 ஆட்கள்லாம் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன செஞ்ச தெரியுமா? பெட்டிய ஒரு ஓரமா வச்சுட்டு அந்த காட்டு பகுதியில அப்படியே முழங்கால் பண்ணிட்டு 2 கையில் தூக்கி கதர்னையா. என்ன சொல்லுங்க டாடி, நான் என்ன செய்ய விரும்புறீங்க சொல்லுங்க டாடி, என்கிட்ட என்ன விரும்புறீங்க சொல்லுங்க. அது சொன்னாரு, என் ஊழியம் செய்ய மாட்டாயா? நான் சொன்னேன், என்னை விட்டுருங்க ஆண்டவரே, விட்டுருங்க. என் சகோதரர்கள் 3 பேர் உண்டு, அவங்க மேல சால்வை போட்டுடுங்க, நான் நல்ல விசுவாசியை பார்த்துட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், இல்லை, உன் தகப்பன் விட்டு சென்ற ஊழியத்துடைய சால்வையை உன் மேல போடுறேன். போட்டால் பாருங்க சால்வை. எனக்கு யாரும் சால்வை போடல, பரலோகமே அந்த சால்வையை மேல போட்டுச்சு. இன்னைக்கு நினைச்சாலியா உடம்பு புள்ள இருக்கு. ஆமென், அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. ஆண்டவர் அடிக்க சொல்லுங்க, இந்த பைபிள் எடுத்ததுனால வந்த வாழ்க்கை தான், இந்த இயேசு ஏற்றுக்கொண்டதுனால வந்த வாழ்க்கை தான், இந்த ஊழியம் என்கிற இந்த போர்வை மேல போட்டதுனால வந்த வாழ்க்கை தான், இந்த சால்வை விழுந்ததுனால வந்த வாழ்க்கை தான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, விட்டு வந்த நான் 34 வருஷமா இயேசுவுக்காக வாழ்றேன். ஏன் வந்தேன் இது வரைக்கும் நினைச்சு பார்த்தது இல்லை. ஏன் இந்த ஆவிக்கிற வாழ்க்கைக்கு வந்தேன்னு சொல்லி நான் கவலைப்பட்டது இல்லை. சில இடத்துல ஆண்டவரை பார்த்து சொல்றேன், கொஞ்சம் முன்னால ரட்சித்திருப்பீன்னா இந்த பாவம்லாம் வாழ்க்கையில கொஞ்சம் ஷார்ட் ஆயிருந்திருக்குமே. ஆமென். இந்த தம் அடிக்கிறது, குடிக்கிறது, திருடுறது, மற்ற காய்கள் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருந்திருக்குமே. ஊர் வம்பு, இந்த வம்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருந்திருக்குமே. கொஞ்சம் முன்னால ரட்சத்து தான் நடந்திருக்குமே. சில ஆட்கள் ரட்சிச்சா ஏண்டா ரட்சிக்கப்பட்டது தெரியல. சில சொல்லுவாங்க, எந்த சபைக்கு வந்து தெரியல. போ, யார் வேண்டாங்க? எந்த சபைக்குள்ள வந்து தெரியல, என்ன ரட்சிக்கப்பட்டது தெரியல, என்ன இந்த ஞானஸ்தானத்தும் தெரியல. அதை நேரத்தோட பேசி சொன்னேன், நீ பின்மாறி போறதுனால நட்டம் உனக்குதான் நட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபா. இயேசுவுக்காய் வாழும்படி வந்ததுனால, இயேசுவை ஆராதிக்கும்படி வந்ததுனால, இந்த ரட்சிப்பை பெற்றதுனால, இந்த அபிஷேகத்தை பெற்றதுனால, இந்த கிருபையை பெற்றதுனால, என் தேவ சத்தத்தை கேட்கப்படி வந்ததுனால, இந்த வேலையை சுமக்கும்படி வந்ததுனால நீ பாக்கியவான். கையை தட்ட மாட்டீங்களா? கையை தட்ட மாட்டீங்களா? கையை தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. என் வேதம் சொல்லுகிறது, இந்த வேதத்தை வாசிக்கிறவன் பாக்கியவான், இந்த வேதத்தை கை கொள்கிறவன் பாக்கியவான், இந்த வேதத்தை தியானிக்கிற மனுஷனும் பாக்கியவான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? இந்த வேதத்தை வாசிக்கிறவன் பாக்கியவான். பைபிள் படிச்சான்னு சொல்ல முடியுங்கிறீங்களா? நான் படிக்கிறேன் இல்ல பாஸ்டர், போன வாரம் ஜிப்ப போட்டதும் சரி, இந்த வாரம் ஜிப்ப தரு, ஐயா இப்பதான் விரிச்சு பார்க்கிறேன் பாஸ்டர். சொல்லுங்க, இந்த வேதத்தை வாசிக்கிறவன் பாக்கியவான், இந்த வேதத்தை தியானிக்கிறவன் பாக்கியவான், இந்த வேதத்தை கை கொள்கிறவன் பாக்கியவான். வாசிக்கிறவன் பாக்கியவான், தியானிக்கிறவன் பாக்கியவான், கை கொள்கிறவன். இந்த 3 பாக்கியவான்கள் யாருங்க சொல்லுங்க? நான் டைரியில பாத்தீங்களா? படிச்சாலும் சொல்ல முடியும். அல்லேலூயா. நீ செய்யற வேலை, உன் கையில வர்ற பணம், உனக்கு இருக்கிற பேரு, பிரஸ்தாபம், பெத்த பெருமை எல்லாம் உன்னை விட்டு பேரும். இந்த வசனம் தான் உன் கூட நிற்கும். சொல்லுங்க ஆமென். நீ இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ பணத்துக்கும் வேலைக்கும் உலகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீனா ஒன்னு அது கைவிடும். எழுதி வச்சுக்க, நாட்களை எண்ணிக்க, நாட்களை எண்ணிக்க, சீக்கிரம் ஒன்னு அது கைவிடும். நீ இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. பைபிளை வாசிக்க முக்கியத்துவம் கொடுக்கணும், பைபிளை தியானிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பைபிளை கை கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அப்படி என்ன சொல்லணும்னா, விட்டு வந்த தேசத்தை ஒருபோது நினைச்சு பார்க்காத. உனக்கு கத்த மேன்மையான மகிமையான ஒரு நகரத்தை உனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை சாப்பிட்டது 7 விதமான ஆகாரங்கள். கொம்மட்டி, காக்கீரை, பூண்டு, இதுதான் தேசத்தை சாப்பிட்டாங்க. ஆனா இங்க வந்தவனை கத்த என்ன கொடுத்தாரு? அதிலும் மேன்மையானதை கத்தர் கொடுத்தான். சொல்லுங்க பாப்பா ஆமென்.
அங்க என்ன சாப்பிட்டாங்க? கீரை, பூண்டு, கொம்பட்டிக்காய், வெள்ளரிக்காய் இதான் அங்க சாப்பிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இங்க அதை விட கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? தேனிட்ட பணியாரம், காடைகள், முதலைகள். சொல்லுங்க ஆமென். சத்தம் வர மாட்டேங்குது. ஆமென், அல்லேலூயா. அங்க அதுதான் சாப்பிட்டீங்க. இங்க என்ன வச்சிருக்கிறாரு? காடை, காடைகள். மான்கரியா? அது யார் சொன்னது? மான்கறி. இங்க வாங்க. மான்கறி யார் சொன்னது? நான்வெஜ். நீ பாஸ்தமா சொன்னீங்களா? நான்வெஜ். அவர் காட் இஸ் நான் வெஜிடேரியன் காட். அவரு அவரு காட், அவர் நான்வெஜ் காட். இயேசு எங்க போனாலும் நல்லா. இயேசு உலகத்துல ஊழியம் அடிக்கடி சொல்லிருக்கிறேன், எங்க போனாலும் விருந்துனா இயேசு விட மாட்டாரு. நான் மட்டும் இல்லப்பா, நீங்க 12 பேர் வாங்க, 70 பேர் வாங்க. இயேசு சாப்பாடு போடுறது ரொம்ப கஷ்டம். அது கூட வந்தாருன்னா கூட 12 பேர் வருவாங்க, 70 பேர் வருவாங்க. போட்டாங்க சாப்பாடு. ஆனா இயேசு நல்லா போஜனம் பண்ணி கொண்டிருக்கும் போது, அல்லேலூயா சொல்லுங்க ஆமென். நீ அங்க 7 நாள் சாப்பிட்டா, வெள்ளரிக்காய் பூண்டெல்லாம் தின்னுட்டு இருந்தா, இங்க வந்து உனக்கு காடை கிடைச்சது, வானத்தின் மண்ணா கிடைச்சது, தூதர்கள் சாப்பிடுற அப்பம் கிடைத்தது. இங்க நல்ல நிலைக்கும் நல்ல நல்ல அதாவது காடைகள், பறவைகள், நல்ல அதாவது தேவனுடைய அப்பம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ அங்க இருக்கும்போது அடிமையா இருந்தா, இப்ப வேதம் சொல்றது எல்லா தேசத்தை பார்க்கிலும் ஒரு சிங்காரமான தேசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன தேசம் வச்சிருக்கிறாருங்க? வாழ்க்கை என்ன வாழ்க்கை? ராஜ வாழ்க்கை. சொல்லுங்களேன், ராஜ வாழ்க்கை தான். அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்குள்ள ஒரு துடிப்பு உண்டியா, இயேசு தான் முதல் இடம். இயேசு தான் முதல் இடம். ஆரணிக்கு லேட்டா வர்றது, கூட்டத்துக்கு லேட்டா போறது, சபையாரில் அழிச்சம் பண்றது, ஜெபிக்காம இருக்கிறது, பைபிள் படிக்கிறது, இதெல்லாம் எனக்கு அப்புறம் இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. எல்லா தேசத்தை பார்க்கிலும் பேசுங்க. எல்லா தேசத்தை பார்க்கிலும் என்ன தேசத்தை வச்சிருக்கிறாரு? என்ன தேசத்தை வச்சிருக்கிறாரு? எல்லா வாழ்க்கையை பார்க்க என்ன வாழ்க்கை வச்சிருக்கிறாரு? சாப்பாட்டு வாழ்க்கையா? ராஜ வாழ்க்கை. உண்மை இதுதாங்க. அல்லேலூயா. ஒரு ஒரு தரிசனத்துல இமேஜின் சொல்லுங்க. நீங்க ராஜா படுத்து தூங்குறாரு வீட்டுல. ராஜா உள்ள அரண்மனைகளை தூங்குவது வெளியே யார் இருக்கா? செக்யூரிட்டி போர்ஸ் வெளியே இருக்கிறாங்களா இல்லையா? செக்யூரிட்டி போர்ஸ் இருக்கிறாங்களா இல்லையா? உள்ள யாரா போக முடியுமா? சொல்லுங்க பிரதர். செக்யூரிட்டி போர்ஸ் இருக்கிறது. ராஜாவுடைய அரண்மனைகளை யாரும் போக முடியுமா? போக முடியாது. நம்ம வாழ்க்கை என்ன வாழ்க்கைங்க? சொல்லுங்க, என்ன வாழ்க்கை? வீட்டுக்குள்ளே ஒருத்தனை வர முடியாது, ஒரு எல்லைக்குள்ள ஒருத்தனை வர முடியாது. ஏன் தெரியுமா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன்